Hi everyone, it's Naga Max, 12th CBSE Max, Chapter 3 Matrices, Exercise 3.3, 5th sum பார்க்க போகிறோம். For the matrix A and B, verify that AB the whole transverse is equal to B transverse into A transverse. ஓகேவா, எனக்கு ரெண்டு ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம் பார்ப்போம். ஏயோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும். நம்மளுக்கு கொஷினில் வந்து A into B the transverse, B transverse into A transverse. அதனால நம்ம முதல்லையே A transverseம் B transverseம் கூட கண்டுபிடிச்சி வச்சிடலாம். நம்மளுக்கு A வந்து இதுனா A transverse என்ன இருக்கும், இது எனக்கு இப்படி இருக்கிறது ஸ்லாண்டிங்காக வரும். ஓகேவா, அப்போ 1 - 4 3ன்றது A transverse வந்து 1 - 4 3ன்னு ஆயிடும். B வந்து -1 2 1ன்னு இருக்கிறது -1 2 1ன்னு இப்படி வரும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம A into B கண்டுபிடிப்போம். நான் 1 - 4 3 into -1 2 1. இப்போ இது ரெண்டும் தான், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 into -1, 1 into 2, then 1 into 1, then இந்த 4 வச்சு இந்த 3 terms, then இந்த 3 வச்சு இந்த 3 terms. 1 into -1, 1 into 2, 1 into 1, then -4 into -1, then -4 into 2, -4 into 1, then 3 into -1, 3 into 2, 3 into 1. இது இனி டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ 1 into -1 -1, 2 1, 4 -8 -4 -3 6 3. இதுதான் நம்மளோட ஏபி. நம்மளுக்கு வந்து என்ன வேணும், ஏபி த ஹோல் டேஷ். அப்போ ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத வேண்டியதான். -1 4 -3 2 -8 6 1 -4 3. இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, இனி ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். B into A, B transverse into A transverse. இது ரெண்டையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு இது வந்து B transverse, இது A transverse. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன, 1 into -1, 1 into 2, 1 into 1, then -4 into 1, -4 into 2, -4 into 1. இப்படியே 3 டேர்ம்ஸ் வச்சு இந்த 3 டேர்ம்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், இதுலேருந்து இது -1 into, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு B தான் கொடுத்துருக்காங்க, அதனால் B மல்டிப்ளைடு வித் A transverse. ஓகேவா, அப்போ -1 into 1, then -1 into -4, -1 into 3, then 2 into 1, 2 into -4, 2 into 3, then 1 into 1, 1 into -4, 1 into 3. மல்டிப்ளை பண்ணால் -1 minus into minus plus 4 minus 3 2 minus 8 6 1 minus 4 3. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு, இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரெண்டுமே பாருங்கள் சிமிலராக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் 4. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு ரோமன் லெட்டர் 1, நம்ம ரோமன் லெட்டர் 2 இப்போ அடுத்து செய்யலாம். இதில் A வேல்யூ வந்து எனக்கு 0 1 2, Bயோட வேல்யூ வந்து 1 5 7. அப்போ A டேஷ் வந்து எனக்கு என்ன இருக்கும், 0 1 2. B டேஷோட வேல்யூ, B டிரான்ஸ்வர்ஸோட வேல்யூ 1 5 7. ஓகேவா, இப்போ
டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஏபி into transverse is equal to B transverse into A transverse. First AB கண்டுபிடிப்போம். A வந்து 0 1 2, B 1 5 7. அப்போ 0 into 1, 0 into 5, 0 into 7, 1 into 1, 1 into 5, 1 into 7, 2 into 1, 2 into 5, 2 into 7. அப்போ 0 into 1, 0 0 0, 1 into 1, 1 into 5, 1 into 7, 2 into 1 2, 2 5s are 10, 2 7s are 14. ஓகேவா, இது நம்மளோட ஏபி. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா AB the whole transverse. அப்போ 0 1 2 0 5 10 0 7 14. ஓகேவா, இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா B dash into A dash. ஓகேவா, நம்மளுக்கு இப்போ B டேஷும் இருக்கும், B டேஷும் இருக்குது, A டேஷும் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதுவோம்? 1 5 7 into 0 1 2. இதை மல்டிப்ளை பண்ணால் 1 into 0, 1 into 1, 1 into 2. Then 5 into 0, 5 into 1, 5 into 2. 7 into 0, 7 into 1, 7 into 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 1 2 0 5 10 0 7 14. இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மேட்ரிக்ஸஸும் இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் இதோட நம்மளோட 5th சம் முடிஞ்சிருச்சு. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.